வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டனுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகி என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் முன்னாடி ராவுடைய ஸ்டார்டிங்லேயே கோடி ரோட்ஸ் வரும்போது கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணும் விதமாக சோலோ சிக்காவாக வந்திருப்பார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ரீமேட்ச் கொடுத்துருக்க மாட்டார். சரி, நான் ரோமன் ரெயின்ஸ் கதையை முடிச்சதுக்கப்புறமா உன் கதையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். இன்றைக்கி ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டில் சோலோ சிக்காவா தான் மக்கள் மத்தியில் பீப்புள் எல்லாருமே முதல்ல என்னை எக்னாலஜ் பண்ணுங்கள், நான் தான் உங்களுடைய ட்ரைபல் சீஃப் மத்தியில் நீங்கள் எல்லாருமே வணங்க தான் செய்யணும். இப்போ நான் இந்த இடத்துல யாரை கூப்பிடணும் தெரியுமா? ஒன்றைத்தான்டா, உனக்கு ஒரு வேளை இந்த ட்ரைபல் சீஃப் பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இப்போ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவா சேலஞ்ச் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸோடைய மியூசிக் ரசல்மேனியா மியூசிக் ஒலிக்குது. ஓடிசி வராரு. ரோமன் ரெயின்ஸை கண்ட உடனே டாமாட்டாங்கா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறதுக்கு போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் செம்ம கடுப்பில் இருந்தார். ஒரு சூப்பர்மேன் பேஞ்ச் போட்டுட்டு அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெப் இருக்குல்ல அதை வச்சு ஒவ்வொருத்தனுடைய வாயில் நடிக்கிறாரு. இதில் டாங்காலோடைய கண்ணில் இதுக்கு முன்னாடி அடிபட்டுருக்குது. இருந்தாலும் கண்ணொரு கண்ணை பார்த்தே அடிக்கிறாரு. ஒரு கண்ணு தாண்டா அடிபட்டுருக்கு, இன்னொரு கண்ணும் அடிபட்டு வீட்டிலே கடை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார் போல இருக்குது. சோலோ சிக்காவை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருடைய கதையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ சோலோ சிக்காவை கதையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக சோலோ சிக்காவை கிட்ட போகிறாரு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி முறைச்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டார். சோலோ சிக்காவா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாங்காலாவில் சோலோ சிக்கா அடி வாங்குறது தாங்க முடியல. ஸோ இப்போது சோலோ சிக்காவுக்கு ஸ்பியர் போடும்போது டாங்காலாவில் ரெண்டு பேருமே சேர்ந்து சோலோ சிக்காவை சேவ் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க. நல்ல வேலை சோலோ சிக்காவை தப்பிச்சிட்டான். இப்போது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் சீஃப் மாலை இருக்குது. அப்படியே மெதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாலை கிட்ட போகிறாரு. மாலை கிட்ட போய் அந்த ட்ரைபல் சீஃப் மாலை எடுத்து தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல டாங்காலால ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை அடின்னு அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு சோலோ சிக்காவா. அவனை விடாதீங்கன்னு முதல்ல என் ட்ரைபல் சீஃப் மாலையை கொண்டு வான்னு சொல்லும்போது நம்ம டாங்கா எடுக்கும்போதே அந்த மாலையை பற்றி ஏதோ யோசிக்கிறாரு. இப்படி தான் மிந்தி சோலோ சிக்காவை யோசிச்சாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் அகேன்ஸ்டாக திரும்பிட்டார். இப்போ டாங்காவும் யோசிக்கிறாரு. ஆமாம், ஜாக்கஃபாட்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொன்னோம்ல, அதனால் அவர் வரல. ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் அடிக்கும் போது ரோமன் ரெயின்ஸ் செம்ம கடுப்பாயிட்டார். ரெண்டு பேருமே பந்தாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரி டேபிள் இருக்குல்ல அதுக்கு மேலேயே ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு பந்தாடுறாரு. இப்போ ரெண்டு பேரையும் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு. சோலோ சிக்காவா எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடி வாங்கிறத பார்த்து பயந்து ஓடிட்டார். அத்தாடி இவன் வெறி கொண்டு வேங்கையாக இருக்கிறான், இவன் கிட்ட போனால் நம்மளை சமாதி ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நிற்கிறாரு. கமெண்ட்ரி டேபிளில் டாங்காலாவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லோலாலி பிரதர்ஸ் ஆக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த மாலையே பார்த்துட்டு இருக்க சோலோ சிக்காவும் பார்த்தீங்கன்னா இந்த மாலையை பார்த்துட்டு இப்போ நான் தான் ட்ரைபல் சீஃபு, இந்த மாலை வேணும்னா என் கூட போட்டி போடு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை இப்போ எக்னாலஜ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த செக்மெண்ட் தான் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் நடந்தது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் பேசலை அப்படின்னாலும் அப்கமிங் ஷோஸில் பேசுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.